Hello students, welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா chapter 9 applications of integrationல இருக்க 9.1, 9.2, 9.3, 9.4 9.4 வரைக்கும் ஒரு செப்பரேட் வீடியோ பார்த்துட்டு அந்த 9.5ல இருந்து 9.9 வரைக்கும் இருக்கிறத அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். Example 9.1 page number 94 question. Estimate the value of integral 0 to 0.5 x square dx using the Riemann sums. Okay, corresponding to 5 sub-intervals of equal width under applying left hand rule, right hand rule, midpoint rule. மொத்தம் 3 கேட்ட எக்ஸாம்பிள் இருக்கும். எக்ஸசைஸ்ல வந்து ஒரு இதுக்கும் தனித்தனியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால எக்ஸாம்பிள் எடுத்து மூணுத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதனாலதான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஏன்னா எக்ஸசைஸ்னா நீங்க ஒன்னொன்னுத்தையும் லெஃப்ட்னா என்ன ஒரு கொஸ்டினுக்கு போற மாதிரி இருக்கும். இப்போ இது எக்ஸாம்பிள் நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த மெத்தட் வச்சு தான் அது போட போறீங்க. அதனால எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, கொஸ்டினை கொடுத்துருக்காங்க 0 to 0.5 x square dx. இதை எப்படி எழுதணும்னா இங்க பாருங்க, இது a, இது b, இது f of x. புரியுதா? என்னோட வேல்யூ அந்த 5 கொடுத்துருக்காங்களா, அது n. வித்னா h equal to del x b minus a divided by h. b ஓட வேல்யூ என்னது 0.5, a ஓட வேல்யூ 0, h ஓட வேல்யூ என்னது 5. h உம் n உம் சேம் தான். ஓகேவா? சாரி, இங்க n வரும். ஓகே, then 0.5 divided by 5 என்னது 0.1. n ஓட வேல்யூ 0.1 கண்டுபிடிச்சிட்டோம். The partition of a interval, first x0 க்கு 0, ஏன்னா இனிஷியல் வந்து 0 தான் இருக்கும் போது x1 எப்படி பண்ணணும்னா x0 plus h, x0 plus h அப்படின்னா 0 plus 0.1 ஆட் பண்ண என்ன வரும் 0 plus 0.1 0.1. அதே மாதிரி x2 க்கு x1 plus h கண்டுபிடிக்கணும். அப்பனா 0.1 plus 0.1 வரப்போகுது 0.2. அதே மாதிரி x3, x4, x5, அதாவது x0 வச்சு x1 க்கு பண்ணும், x2 க்கு வந்து x1 வச்சு x2 க்கு பண்ணும், x3 க்கு வந்து x2 வச்சு x3 பண்ணணும். அந்த மாதிரி x5 வரைக்கும். ஏன்னா இங்க 5 டர்ம்ஸ் கொடுத்துருக்கனால 5வது வரைக்கும் முடிக்கணும். ஓகேவா? 0.5 நம்ம 0ல இருந்து 0.5 லிமிட் கொடுத்துருந்தாங்க, 0ல இருந்து 0.5 வரைக்கும் முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்ப பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் ரூல். லெஃப்ட் ஹேண்ட் ரூலுக்கு ஃபார்முலா வந்து s equal to f of x plus f of x1 plus etc. லாஸ்ட் டேர்ம் வந்து f of n minus 1 into del x. புரியுதா? x0 ஓடது என்னது 0, x1 பண்ணும்போது என்ன வந்துச்சு 0.1, and then 2 க்கு பண்ணும்போது x 0.2, 0.3, 0.4. del of x இருக்குல்ல, del of x னா அதோட n, அதாவது டிஃபரன்ஸ் இருக்குல்ல, 0.1 to 0.2 எவ்வளவு 0.1. அதான் இங்க என்ன கண்டுபிடிச்சலாம், அதுதான் del x. ஓகேவா? இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. இங்க பாருங்க, f of 0 இங்க ஸ்கொயர், அதாவது x ஸ்கொயர். ஓகேவா? இங்க 0.1 ஸ்கொயர் போட போறீங்க. அப்படின்னா 0.01 வருமா? அதே மாதிரி 0.2 க்கு ஸ்கொயர் பண்ணுங்க, 0.04. then 3 க்கு 0.09, then 4 க்கு 0.16 into 0.1 0.1. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு வந்து 0.03. இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகேவா? அதாவது லெஃப்ட் ஹேண்ட் ரூலுக்கு என்னவா இருக்கும்னா 0 to 0.5 x square dx ல வந்து அது அப்ராக்சிமேட்லி 0.03 வரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப ரைட் ஹேண்ட் பாருங்க, ரைட் ஹேண்டுக்கு என்ன பண்ணணும்னா இங்க நம்ம x0 எடுத்தோமா, இங்க அதாவது f of x0, இங்க வந்து f of x1, x2 டாட் எக்ஸெட்ரா. லாஸ்ட் டேர்ம் அங்க வந்து f of n minus 1 வரும், இங்க f of n மட்டும் தான் வரும் into del x. இப்போ 1 க்கு என்ன வந்துச்சு 0.1, x2 க்கு 0.2, 0.3, 0.4, 0.5. இங்க நம்ம ஏன் 4 ஓட ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இங்க 5 இருக்கு, 5 minus 1 என்னது 4, அதனால 4 வரைக்கும் இங்க எடுத்துப்போம். இங்க நம்ம வந்து xn னா நம்ம என்ன 5 டேர்ம், அதனால லாஸ்ட் டேர்ம் வரைக்கும் போட்டுப்போம் into 0.1. ஓகேவா? and then அதே மாதிரி x ஸ்கொயர் dx 0.1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, 0.001 வரும். அதே மாதிரி 2 க்கு 3 க்கு 4 க்கு 5 into 0.1 சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு 0.055 வரும். ஓகேவா?
தென் மிட் பாயிண்ட் ரூல். நீங்க இதுக்கு முன்னாடி லெஃப்ட் பாத்தீங்க, ரைட் பாத்தீங்க, இப்போ மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே ஜெனரலா என்ன கண்டுபிடிப்போம், ஒரு 2 பாயிண்டை எடுத்து அதை டிவைட் பை 2 பண்ணுவோமா, அதே இதுதான் இங்க f ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப். ஓகே, எக்ஸ் நாட்டுக்கு வந்து 0 வந்துச்சு, x1க்கு 0.1 வந்துச்சு, x2க்கு 0.2 வந்துச்சு. ஃபார்முலா என்னன்னா f of x0 plus x1 by 2 plus f of x1 plus x2 by 2. லாஸ்ட் டேர்ம் வந்து n minus 1 plus x of n divided by 2 del x. 0 first 0 ல இருந்து 5 வரைக்கும் இருக்கு. 5 ல ஒன்னு போச்சுனா என்னது 0.4 to 0.5. then simplify பண்ணுங்க. 0.1 divided by 2 போட்டா 0.05. then இத வந்து ஃபங்க்ஷன் x ஸ்கொயரா போடுங்க. 0.05 ஸ்கொயர் பண்ணா என்னது 0.0025. ஏன்னா 4 டெசிமல் தள்ளி 4, ஏன்னா இது வந்து ஸ்கொயர், இங்க 2 இருக்கு, x ஓட வேல்யூஸ் இப்போ 0.5 இருக்குங்க. இப்போ நீ ஸ்கொயர் பண்ணா நாங்க 4 டெசிமல், அதான் 0.0025. அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணா 0.04125 வருது. ஓகேவா, புரியுதா? நெக்ஸ்ட் 9.2. 9.2 ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. evaluate the following integrals as the limits of the sums. first 0 to 1 5x plus 4 dx. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்னா a to b f of x dx equal to limit of n tends to infinity b minus a divided by n summation of r equal to 1 to n f of a plus b minus a r by n. புரியுதா? a ஓட வேல்யூ என்னது 0, b ஓட வேல்யூ 1, f of x க்கு என்ன இருக்கு 5x plus 4. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா, அதாவது இந்த டேர்ம்ஸ் இருக்குல f of a plus b minus a into r by n அத மட்டும் கண்டுபிடிச்சிட்டு then லிமிட்ஸும் சமேஷனும் எடுத்து பண்ணுவோம். ஓகேவா? இங்க பாருங்க, a ஓட வேல்யூ 0, b ஓட வேல்யூ 1, 1 minus 0 divided by r by n. இங்க 1 வரப்போகுது, மல்டிப்ளை பண்ணா f of 0 plus r by n, அப்பனா f of r by n. ஈக்குவேஷன் அது 5x plus 4 x இருக்க இடத்துல r by n போட்டுருக்கோம். தென் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா, அதான் சொல்றேன்ல, ஃபர்ஸ்ட் நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த லிமிட்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். நம்ம இது வரைக்கும் போட்டுட்டோம், சப்ஸ்டிட்யூட் பண்ணிருப்போம். ஓகேவா? லிமிட் ஆஃப் n tends to infinity 1 minus, அதாவது a minus b divided by n summation r equal to 1 to n f of r by n. then substitute பண்ணிருந்தோம், இங்க 1 by n வரப்போகுது, summation of r equal to 1 to n. இது வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கும் காமன் 4க்கும் காமன் போட்டிருக்கோம். இங்க பாருங்க 5r divided by n square summation of r equal to 1 to n. இங்க 1 by n, இத 4n ன்னு எழுதலாம். புரியுதா? இங்க நம்ம வந்து summation of r equal to 1 to n என்னது 1 ல இருந்து n வரைக்கும் வரப்போகுது. ஓகேவா? 1 ல இருந்து n வரைக்கும் வரப்போகுது. அதை எப்படி எழுதலாம், n into n plus 1 divided by 2 ன்னு எழுதலாமா? n into n plus 1 divided by 2 இத எழுதியிருக்க. தென் இங்க ஒரு n இருக்கு, திருப்பி நான் ஒரு n காமனா எடுத்துக்கிட்டேன், அப்ப இங்க என்ன ஆகும் 1 plus 1 by n வருமா, the n square 1 plus 1 by n divided by 2 plus 4. then n square cancel, லிமிட் ஓட வேல்யூ என்னது n இருக்கத்துல இன்ஃபினிட்டி பண்ணோம், 1 divided by infinity என்னது 0, அப்ப 5 by 2 1 plus 0 plus 4. சிம்பிளிஃபை பண்ணா 13 by 2. புரியுதா? அதுலயே செகண்ட் சப்டிவிஷன் அதே மெத்தட் தான், 1 to 2 4x square minus 1 dx. a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ 2, f of x வந்து 4x square minus 1. then என்ன பண்ணணும், a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ 2 minus 1, then r by n போட்டா f of 1 plus r by n. then x இருக்க இடத்துல அதை போடணும், x ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் போட்டுக்கோ, அதாவது 4x square minus 1 x இருக்க இடத்துல 1 plus r by n சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். then a plus b whole square அந்த ஃபார்மட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிருப்போம். பாருங்க
a square plus 2ab plus b square இங்க ஒரு -1 இருக்க போகுது. Then 1 plus 2r divided by n plus r square divided by n square -1. Then 4 ஒண்ணா மல்டிப்ளை பண்ணிருக்கேன். 4 -1 என்னது 3. நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அதுக்கடுத்த லிமிட்டும் சமேஷனும் போடணுமா? பாருங்க. லிமிட் n tends to infinity 2 -1. அதாவது b ஓட வேல்யூ 2, a ஓட வேல்யூ 1 divided by n summation r equal to 1 to n f of the terms. நம்ம இங்க கண்டுபிடிச்சதுக்கு தான் இந்த டேர்ம் வந்துச்சு போட்டிருக்கேன். தென் சமேஷன் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க 1 by n இருக்கு. ஏன்னா 2 - 1 ஆனது 1. 1 by n சமேஷன் உள்ள ஒரு டேர்ம்க்கு மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஓகேவா? நம்மளுக்கு சமேஷன் r வந்தா மட்டும் தான் இந்த எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சமேஷன் ஆஃப் n இங்க பாருங்க 3 மட்டும் தான் இருந்தா இங்க 3n ஆகும். இங்க r வரணும் தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிப்போம். 1 + 2 + etc. dot of n. அதே மாதிரி இங்க ஸ்கொயர் வந்திருக்கும். n ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணிருப்போம். இது எப்படி எழுதலாம்? n × n + 1 divided by 2. அது எப்படி எழுதலாம்? n × n + 1 2n + 1/6. மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் படி பார்த்தா. ஓகேவா? தென் கேன்சல் பண்ணுங்க. 1 2 சாரி 1s are 4s are 2 டேபிள்ல 2 3. ஓகேவா? தென் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 + 4 தென் n ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்புறம் இங்க வந்து 1 + 0 வரப்போகுது. 3/n 1 + 0 then 2 + 0 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா 25/3. புரியுதா இந்த சம்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9.8 evaluate 0 to pi/3 secant x tan x divided by 1 plus secant square x dx. பேஜ் நம்பர் 100ல இருக்கு. 2022ல பப்ளிக்ல கேட்ட क्वेश्चन. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன அசம்ப்ஷன் வச்சுக்கிறோம்னா t = secant. ஓகேவா? then dt = the terms secant x tan x into dx. ஃபர்ஸ்ட் x க்கு வந்து 0 ஏனா லிமிட் 0 to pi/3 ன்னு கொடுத்துட்டாங்க. 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்னது? secant 0 என்னது 1, secant pi/3 ஓட வேல்யூ 2. ஓகேவா? அப்புறம் லிமிட் வந்து 1 அதாவது 0 to pi/3 வந்து நம்ம 1 to 2 ஆ மாத்திக்கிட்டோம். தென் இத dt ன்னு எழுதிட்டோமா? 1 plus இதனா என்னது t ஆ? அப்புறம் t ஸ்கொயர் x சாரி வெறும் t தான் t ஸ்கொயர் தான் வரும். secant x தான் நம்ம t ன்னு எடுத்துறோம். புரியுதா? தென் இன்டகிரேஷன் எடுங்க. இன்டகிரேஷன் எடுத்தா tan inverse t then limit substitute பண்ணுங்க 2 to 1. அப்புறம் tan inverse of 2 minus tan inverse of 1. tan inverse of 1 ஓட வேல்யூ என்னது? ஆங்கிள் என்னது? pi/4. ஓகேவா? சம் புரியுதா? நெக்ஸ்ட் 9.3 evaluate the following definite integral. பேஜ் நம்பர் 112ல இருக்கு. 3 to 4 அதாவது 3 to 4 dx divided by x square minus 4. இது பாருங்க a ஸ்கொயரா அதாவது 2 ஸ்கொயர். இது இப்படி வந்தா integral of dx divided by x square minus a square equal to 1/2a log of x minus a divided by x plus a plus c. இந்த ஃபார்மட் யூஸ் பண்ணனும். இங்க ஸ்கொயரிங் டேர்ம் வந்தா இந்த ஃபார்மட் யூஸ் பண்ணனும். புரியுதா? 9.3 பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1 divided by 2 into a ஓட வேல்யூ 2. 2 into 2 log of x minus 2 divided by x plus 2 plus c. 1/4 log of x minus 2 divided by x minus 2 divided by x plus 2. லிமிட் என்னது? 4 to 3. upper limit 4, lower limit 3. then upper limit minus lower limit பண்ணுங்க. 4 minus 2 divided by 4 plus 2. log of 3 minus 2 3 plus 2. simplify பண்ணா 1/4 log of 2/6 minus log of 1/5. log a minus b னா எப்படி எழுதலாம்? log of ab ன்னு எழுதலாமா? அதாவது இதுக்கு 1/4 log of 2/6 இது வந்து a இது b. அப்பனா log of ab ன்னு எழுதலாமா? அதனால இதுக்கு 1s are 3s are. அப்பனா 1/4 log of 5/3. புரியுதா இந்த சம்? நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் சம். evaluate the following integrals using properties of integration. பேஜ் நம்பர் 113ல இருக்கு. செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சம். upper limit 5 lower limit -5 x cos of ex minus 1 divided by ex plus 1 into dx. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா இத வந்து
இங்க இருக்குல்ல இது மட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ் அசம்ஷன் வச்சுப்போம். தென் அதோட மைனஸா, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுல எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்புறம் எக்ஸ் இருக்கிறதுல மைனஸ் வருமா, போட்டிருக்கோமா. இ பவர் மைனஸ் எக்ஸ் எப்படி எழுதலாம், இ ஆஃப் ஒன் பை எக்ஸ் எழுதலாமா, அதான் இங்க எழுதியிருப்போம். புரியுதா. தென் மைனஸ் எக்ஸ் காஸ் ஆஃப் e பவர் 1 by x minus 1 இருந்துச்சு. நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 1 minus ex divided by x எழுதலாமா, அதே மாதிரி கீழே எழுதியிருக்கேன். ex cancel, அப்படின்னா minus x cos of 1 minus ex divided by 1 plus ex வரப்போகுது. தென் இதுல இருந்து நான் மைனஸ காமனா ஒன்னு எடுத்திருக்கேன். புரியுதா. எடுத்தா என்ன வருது, minus x cos of ex minus 1 divided by ex plus 1 வருது. நம்ம f of minus x போடும்போது என்ன வருது, அதாவது f of minus x போடும்போது நமக்கு minus of f of x வருது. அப்படின்னா ஆடு, ஓகேவா. அதுவே f of minus x போடும்போது f of x வந்தா ஈவன். புரியுதா. இது ஆடு வருது, அப்படின்னா ஆடுனானது 0 வரும், அதனால 0 போட்டிருக்கோம். புரியுதா. தென் அதுல தேர்ட் பாருங்க, லிமிட் வந்து அப்பர் லிமிட் வந்து π by 4, லோயர் லிமிட் மைனஸ் π by 4, sin ஸ்கொயர் x dx. நான் என்ன பண்றேன்னா sin ஸ்கொயர் x வந்து நான் என்ன பண்றேன்னா 1 minus cos 2x divided by 2 னு எழுதியிருக்கேன். இங்க வர 2 தான் நான் இங்க எழுதியிருக்கேன், அதாவது 2 divided by 2. புரியுதா. 1 கேன்சல் ஆயிரும். ஓகே, அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, f of x equal to sin square x. நான் f of minus x போடணுமா, அப்படின்னா sin of minus x the whole square போடணும்னா வருது minus sin x square வருது. அப்படின்னா நமக்கு f of minus x போடணும்னா வந்துச்சு sin square x வருது. அப்படின்னா இது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ஓகேவா. ஆட் ஃபங்க்ஷன்னா வேல்யூ 0, ஈவன் ஃபங்க்ஷனா நம்ம இந்த மாதிரி சிம்பிளை பண்ணணும். புரியுதா. இங்க பாருங்க, நம்ம இங்க இருந்து 2 எடுத்துட்டோம். தென் 1 க்கு இன்டகிரேஷன் எடுத்தா என்னது x வரப்போகுது, cos க்கு இன்டகிரேஷன் எடுத்தா sin வரப்போகுது. மைனஸ் இருக்காங்க, மைனஸ் sin of 2x divided by 2, லிமிட் வந்து 0 to π by 4, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் பண்ணிருக்கோம். π by 4 minus sin of 2 into π by 4 by 2 minus 0. then π by 4 minus, sorry 2 to cancel, ஏன்னா sin of 2 π by 4 இருக்கு. ஓகேவா. கேன்சல் பண்ணா π by 4 minus 1 by 2 வருது. then LCM எடுத்தா π minus 2 divided by 4. இங்க வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க 4 வரப்போகுது, அதனால இங்க 4 ஆக்கி இருக்கும். புரியுதா இந்த சம். நெக்ஸ்ட் அதுலயே fourth சப்டிவிஷன் பாருங்க, 0 to 2 pi x of log of 3 plus cos x divided by 3 minus cos x dx. இப்போ என்ன பண்ணனும், x இருக்கிறதுல 2 pi minus x சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். x இருக்கிறதுல என்ன பண்றோம், 2 pi minus x log of 3 plus cos of 2 pi minus x divided by 3 minus cos of 2 pi minus x சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோமா. then 2 pi minus x log of 3 plus cos of 2 pi minus x இருக்கும், அது வந்து x. ஓகேவா. divided by 3 minus cos of x, அதாவது இதுக்கும் இது காமன், இதுக்கும் சாரி 2 pi கூட இத மல்டிப்ளை பண்றோம், மைனஸ் x ஓட இத மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதி இருக்கேன். புரியுதா. நம்ம क्वेश्चनலயே i ன்றது இந்த லிமிட் எடுத்துறோம்ல. ஓகே, i equal to 0 to 2 pi log of 3 plus cos x divided by 3 minus cos x dx. இது क्वेश्चनல வந்தது, அத நம்ம i ன்னு எடுத்துட்டோம். புரியுதா. இந்த i இங்க வந்திருது, அப்படினா plus 2i equal to இந்த 2 pi காமனா வெளிய வந்துருச்சு, ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் வெளிய வந்துருச்சு. 0 to 2 pi log of 3 plus cos x divided by 3 minus cos x dx. okay, then
இது எந்த ப்ராப்பர்ட்டி கீழே மாத்துறோம்னா பேஜ் நம்பர் 106ல ப்ராப்பர்ட்டி 10 இருக்கும். இங்க எக்ஸ் இருக்குல்ல, இத வந்து நம்ம திருப்பி பை மைனஸ் எக்ஸா மாத்துவோம். அதனால அந்த ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? I equal to 2 pi 0 to pi log of 3 plus cos of x இருக்கத்துல pi minus x divided by 3 minus cos of pi minus x into dx. Okay, I equal to 2 pi 0 to pi log of இங்க minus cos வருமா, cos x, இங்க வந்து pi minus x இருக்கு, இது எப்படி எழுதலாம், minus cos x வரும். and then இங்க ஒரு மைனஸ் வரும், அதனால minus plus ஆயிருக்கு. 3 minus cos x divided by 3 plus cos x into dx. then நான் இத நியூமரேட்டர் கொண்டு போயிடுறேன், இத டினாமினேட்டர் கொண்டு வரேன், அதனால மைனஸ், அதாவது இன்வெர்ஸ் வருது. புரியுதா? இன்வெர்ஸ் வருது. அதனால I equal to, நான் இன்வெர்ஸ் போறதுக்காக ஒரு மைனஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே, minus 2 pi 0 to pi log of 3 plus cos x divided by 3 minus cos x dx. நமக்கு என்ன வந்திருக்கு, இது ஒரு ஆட் ஃபங்க்ஷன், அதாவது நமக்கு f of minus x போடவும் மைனஸ் வருது. இங்க பாருங்க மைனஸ்ல வருது, அப்படின்னா இது வந்து ஆட் ஃபங்க்ஷன், அதோட வேல்யூ 0வா இருக்கும். அதை நம்ம போட்டுருவோம். ஈவன் வந்தா மட்டும் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல அந்த மாதிரி வரும். தென் அதுலயே 8th பாருங்க, 0 to 1 log of 1 plus x divided by 1 plus x square dx. நான் என்ன பண்ணேன்னா x இருக்க இடத்துல tan theta போடுறேன். ஓகேவா? தென் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண, tan டிஃபரன்ஷியேட் பண்ணானது dx by dt equal to secant square theta, அப்புறம் dx equal to secant square theta to d theta. then 0 to 1 கொடுத்திருந்தாங்க, x 0 போடும்போது 0 வருது, தீட்டாவோட வேல்யூ 1 போடும்போது 5/4 வருது. ஓகேவா? லிமிட்டை நம்ம மாத்திட்டோம். 0 to 1 இருந்தது, நம்ம 0 to 5/4 மாத்திருக்கோம். then 0 to 5/4 log of 1 plus tan theta, x க்கு tan நம்ம போட்டிருக்கோம், 1 plus tan square theta dx இருக்குல்ல, dx னா என்ன நான் சொல்லியிருக்கேன், sin square theta into d theta. ஓகேவா? இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். then I equal to 0 to pi/4 log of 1 plus tan theta d theta. அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். then pi minus 4 pi/4 minus theta x, f of x வந்து f of pi/4 minus theta ன்னு நம்ம எடுத்துறோம். அப்புறம் x இருக்கத்துல இந்த வேல்யூ போடுறோம். ஓகேவா? இது என்ன ஃபார்முலா இருக்கு, tan of a minus b equal to tan a minus tan b divided by 1 plus tan a tan b. அந்த ஃபார்மேட்க்கு நான் இத மாத்துறேன். புரியுதா? then tan pi/4 ஓட வேல்யூ வந்து 1 வரும், அப்புறம் இங்க ஒரு 1 வருது, இங்க ஒரு 1 வருது, அப்புறம் 1 minus tan theta divided by 1 plus tan theta into d theta. then LCM எடுக்கிறேன், அப்படின்னா 0 to pi/4 log of 1 plus tan theta plus 1 minus tan theta divided by 1 plus tan theta. tan theta cancel ஆயிடும், 2 divided by 1 plus tan theta d theta வருது. இதான் செகண்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கிறேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்க இருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன் இங்க இருக்கு. நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன் பாருங்க. அப்படின்னா இங்க ஒரு i இருக்கு, அங்க ஒரு i இருக்கு, அப்படின்னா 2i equal to 0. லிமிட் ஒண்ணுதான், ரெண்டுத்துக்கும் லிமிட் வரும். நான் வந்து சேர்த்து ஒரு லிமிட்டா எடுத்திருக்கேன். 0 to pi/4 இங்க என்னச்சு, log of 1 plus tan theta இருக்கா, then 2 divided by 1 plus tan theta into d theta. ஓகேவா? இது எந்த ப்ராப்பர்ட்டினா log a plus log b equal to log of ab. அதாவது ரெண்டு பிளஸ்ல இருந்தா சேர்த்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அந்த ஃபார்மேட்க்கு நான் எழுதியிருக்கேன். இது a, இது b. ஓகேவா? 2i equal to 0 to pi/4 log of 1 plus tan theta into 2 divided by 1 plus tan theta into d theta. then tan 1 plus tan theta cancel ஆயிரும். 2i equal to 0 to pi/4 log of 2 d theta. then log of 2 வந்து நான் வெளியில கான்ஸ்டன்ட்டா எடுத்துக்கிறேன். ஓகேவா? then d theta வரப்போதா, இப்போ ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா இன்டகிரேஷன் எடுத்தா வரப்போது x வரப்போதா, இங்க தீட்டான்னு கொடுத்திருக்கனால நம்ம தீட்டா வருது. தென் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் பண்ணிருக்கோம்.
போட்டா log of 2 pi into pi by 4 வரப்போகுது. சிம்பிளிஃபை பண்ணா இங்க ஒரு 2i இருக்கா, log of 2 2 pi by 4 i equal to the 2 இருக்கா, மல்டிவைல வருமா, அதனால pi by 4 வந்திருக்கு. புரியுதா? i equal to log 2 into pi by 8. புரியுதா சார்? next 9th sum 0 to pi x 0 to pi x sin x divided by 1 plus sin x into dx. இது எந்த ஃபார்முலா இருக்குன்னா இந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது பேஜ் நம்பர் 107ல இருக்க 12th ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணிருக்கேன். புரியுதா? 0 to a x of இது f of x into dx equal to a by 2 limit a 0 to a f of x dx. now first f of x என்னது sin x divided by 1 plus sin x னு எடுத்துட்டேன். then x இருக்கதா pi minus x சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். x இருக்கதா pi minus x சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். அப்புறம் sin of x வரப்போகுது, இங்க 1 plus sin of x வரப்போகுது. then i equal to a ஓட வேல்யூ என்னது பையா, புரியுதா? pi by 2 integral 0 to pi sin x divided by 1 plus sin x into dx. f of a minus x equal to f of x. since f of pi minus x equal to f of x, இந்த ஃபார்மட்ல தான் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? i equal to pi by 2 integral 0 to pi by 2 sin x divided by 1 plus sin of x dx. அதை என்ன பண்றோம்னா பேஜ் நம்பர் 7ல இருக்க பேஜ் நம்பர் 107ல இருக்க ப்ராப்பர்ட்டி 12 பாருங்க. 0 to pi g of, அதாவது g ஆல மல்டிப்ளை பண்ணிப்போம், g of sin x dx equal to 2 of 0 to pi by 2 g of sin x dx. i equal to இருக்குல்ல இது, ஓகேவா? i equal to the 2 to cancel ஆயிரும். i equal to pi of 0 to pi by 2 sin x divided by 1 plus sin x dx. இந்த ஃபார்மட்க்கு நம்ம இத யூஸ் பண்ணனும் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? then pi இருக்கதல x இருக்கதல என்ன போட போறோம், pi by 2 minus x நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். அப்புறம் sin of pi by 2 minus x divided by 1 plus sin of pi by 2 minus x. sin of pi by 2 minus x என்னது cos x. அப்படினா cos x divided by 1 plus cos x வருது. i equal to pi of 0 to pi by 2 cos x divided by 1 plus cos x into dx. then cos x நான் எப்படி எழுதிக்கிறேன்னா இங்க பாருங்க, நம்ம cos x cos of 2x equal to 2 of cos square x minus 1 எழுதலாமா? அப்பள cos x வந்து நான் எழுதிக்கிறேன்னா 2 cos square x by 2. நான் cos of 2x க்கு இத யூஸ் பண்ணிக்க போறேன், 1 plus cos of x க்கு இத யூஸ் பண்ணிக்க போறேன், cos x க்கு இத யூஸ் பண்ணிக்க போறேன். புரியுதா? யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. pi of 0 to pi by 2 2 of cos square x by 2 minus 1. அதாவது புரியுதா? இங்க minus 1 வரும். ஓகே, then divided by 2 of cos square x by 2 into dx. then இத எப்படி எழுதலாம், 1 minus secant square x by 2 divided by 2 வரப்போகுது. then integration எடுத்தா pi of x minus 1 by 2 secant எடுத்தா tan of x by 2 divided by 1 by 2 வரப்போகுது. 0 to pi by 2 upper limit minus lower limit pi by 2 minus 1 இது கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? tan of pi by 2 divided by 2 வருது, அதான் tan of pi by 4 minus 0 வருது. pi of pi by 2 minus 1 அப்படின்னா pi by 2 pi minus 2. புரியுதா இந்த சம்? then 10th sum limit வந்து upper limit 3 pi by 8 lower limit
pi by 8. 1 divided by 1 plus root of tan x dx. tan எப்படி எழுதலாம்? sin by cos expand பண்ணிருக்கேன். Then ரெண்டுத்துக்குமே ரூட்டை தனித்தனியா செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? தென் என்ன பண்றேன்னா எல்சிஎம் அப்படின்னா ரூட் காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை ரூட் காஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் வரப்போகுது. தென் இது மேல போயிடுச்சு. ஓகேவா? தென் டினாமினேட்டர் நியூமரேட்டர் போயிடுச்சு. சிம்பிளை பண்ணி எழுதிருக்கேன். ஓகேவா? இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம இப்ப என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம்னா பேஜ் நம்பர் 104ல இருக்க 6th ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? அதை வச்சு கம்பேர் பண்ணா a ஓட வேல்யூ பை பை 8 வருது, b ஓட வேல்யூ 3 பை பை 8 வருது. ஓகே, புரியுதா? அப்படின்னா காசு இருக்க போகுது a, அதாவது x இருக்க இடத்துல தான் மாறப்போகுது. a ஓட வேல்யூ என்னது? பை பை 8, b ஓட வேல்யூ 3 பை பை 8 மைனஸ் எக்ஸா போட்டிருக்கேன். ரூட் வரப்போகுது, ஏன்னா இங்க ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் வருது. தென் அதே மாதிரி கீழேயும் போட்டிருக்கேன். தென் சிம்பிளை பண்ணுங்க. 4 பை பை 8, இங்கேயும் 4 பை பை 8 வரப்போகுது, இங்கேயும் 4 பை பை 8 வரப்போகுது, இங்கே 4 பை 8, 4 பை 8. சிம்பிளிஃபை பண்ணா 1s are 2s are. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கேன். I equal to pi by 8, 3 pi by 8. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. 1s are 2s are அப்படின்னா pi by 2 minus x are cos இருந்தா அப்படின்னா sin எழுதலாமா? அதே மாதிரி cosனா sin எழுதிருக்கேன், sinனா cos எழுதிருக்கேன். இது செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்றேன். அப்படின்னா 2i equal to integral of pi by 8 upper limit வந்து 3 pi by 8, then cos of இது plus இது denominator common. ஓகே, then இது வந்து கேன்சல் ஆயிரும். 1 வரப்போகுது. dx இன்டகிரேஷன் எடுக்கிறோம். x வருது, upper limit minus lower limit போட்டிருக்கேன். pi by 4 வருது. 2i equal to pi by 4 வருது. then I equal to pi by 8. புரியுதா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 9.4. 9.3ல வந்து நிறைய சம்ஸ் இருக்கும், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகேவா? எனக்கு இன்டகிரேஷன் வரும், என்னால படிக்க முடியும்னா மட்டும் 9.3 பாருங்க. 9.4 பாருங்க. 9.4 வந்து 2 மார்க் 3 மார்க்ல கேட்பாங்க. இது பார்த்து வச்சுக்கோங்க, ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? எவாலுவேட் த ஃபாலோவிங் integral 0 to 1 x cube e power minus 2x dx. பேஜ் நம்பர் 115ல இருக்கு. இத வந்து பெர்னாலிஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம், பெர்னாலிஸ் ஃபார்முலா. ஓகேவா? இத u, அதாவது லாஸ்ட்ல 0 வரும், இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கிட்டே வருவோம், v க்கு இன்டகிரேஷன் பண்ணிட்டே வரும். புரியுதா? அதாவது u வந்து x அந்த மாதிரி எது பண்ணா லாஸ்ட்ல 0 வரப்போகுது அந்த மாதிரி பண்றதா u எடுப்போம். v வந்து அது போயிட்டே இருக்கும். ஓகேவா? u equal to x cube எடுத்துக்கிறோம். u இது டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 3x ஸ்கொயர் வரப்போகுது. தென் இதை வந்து பண்ணா 6x, தென் 6, ஃபோர்த் டேர்ம் 0 வந்து, ஆனா இது வந்து v ஆ? ஓகேவா? v equal to e power minus 2x இன்டகிரேஷனுங்க. v1 equal to மைனஸ் வரப்போகுது, e power minus 2x வரப்போகுது. x ஓட கோஎஃபிஷியன்ட் 2. தென் இதை திருப்பி பண்ண மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆக போகுது. minus 2x வரப்போகுது, divided by 2 into 2, 4. then minus e power minus 2x வரப்போகுது. 4 2s are 8. then minus into minus plus e power minus 2x divided by 16. இதை எப்படி ஃபார்ம் பண்ணி எழுதணும்னா இது இன்டு இது, இது 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 இதே மல்டிப்ளை ஆல்டர்னேட்டிங் சிம்பிள்ஸ்ல பிளஸ் மைனஸ் அவ்வளவுதான். ஓகேவா? தென் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணுவோம். பாருங்க, u ஓட வேல்யூ x கியூப் போட்டிருக்கேன், v1 ஓட வேல்யூ போட்டிருக்கேன், u dash ஓட வேல்யூ போட்டிருக்கேன், v2 ஓட வேல்யூ போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் சிம்பிளை பண்ணி போட்டிருக்கேன். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். புரியுதா? அப்பர் லிமிட்னாது x இருக்க இடத்துல 1 போடணும். 1 போட்டா 1 x கியூப்னா 1. அப்படின்னா 1 into e power minus 2 divided by minus 2 minus இங்க 1 வரப்போகுது, e power minus 2 divided by 4 இங்க 1 வரப்போகுது. அப்ப 6 e power minus 2 divided by minus 8 minus 6 e power minus 2 divided by 16.
மைனஸ் ஆஃப் இங்க 0 இங்க 0 இங்க 0 e பவர் 0னா 1 வருமா, அதனால இந்த டேர்ம் வரும். ஓகேவா, இங்க மல்டிப்ளை பவர்ல இருக்கு. ஓகேவா, e பவர் -2 எல்லாத்துக்கும் காமனா இருக்கனால நான் -2 காமனா எடுத்துக்கிட்டேன். எடுத்தா e பவர் -2 அப்புறம் -1/2 -1/4 -3/4 -3/8 புரியுதா, பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 6/16. ஓகே, ஏன்னா e பவர் 0 வராது 1. தென் LCM எடுத்தா 8 வருது, -4 -6 -3 plus 3/8 வருது. சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர். அதாவது e பவர் -2 into -19/8 plus 3/8 நம்ம பிளஸ் ஃபர்ஸ்ட் எழுதிருக்கோம், மைனஸ் பின்னாடி எழுதிருக்கோம். புரியுதா? நெக்ஸ்ட் அதுல 4th சம். ஏன்னா இது வந்து e பவர்ல இருக்கா, நமக்கு சைன் சம்ல பார்க்கணும், சைன் காஸ்ல, அதனால ஒரு சம் எடுத்திருக்கேன். 0 to π/2 x² cos of 2x dx. இத 0 ஆயிரும், அதனால இத எடுத்திருக்கேன். x u ஓட வேல்யூ u equal to x², அப்புறம் u dash u1 வந்து 2x, தென் இத பண்ணா டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 வருது. இதே மாதிரி இதுக்கு டிஃபரன்ஷியேட் இன்டகிரேஷன் பண்ணிட்டே வரும். cos of 2x ஆனது sin of 2x divided by 2 வரப்போகுது. தென் v2 க்கு sin இன்டகிரேஷன் எடுத்தா minus cos of 2x divided by 4. தென் அதே மாதிரி இங்க sin cos எடுத்தா sin. இது ஆல்டர்னேட்டிங் சிம்பல்ல மைனஸ் போட்டுருக்கேன். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணிருக்கேன். x ஓட வேல்யூ π/4 போட்டா இங்க π/2 sin of π/2. பாருங்க, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஓகேவா, π/2 அதாவது π/4 ஓட வேல்யூ என்னது, sin of π/2 வேல்யூ 0 plus 2 of இது 0 ஆயிருக்கு. இங்க 2 of π/2 cos 2 into cos 2 into π/2 divided by 4 plus 0. இதுக்கும் 0 ஆயிருக்கு, minus 0. then இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணா minus π/4. ஓகேவா, இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா சாப்டர் 9ல இருக்க 9.1 9.2 9.3 9.4 பார்த்திருக்கோம். அந்த 9.3ல நிறைய சம்ஸ் இருக்கும், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒருத்தரும் ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு இன்டகிரேஷன் வரும் அப்படின்னா மட்டும் 9.3 பாருங்க, அப்படி இல்லைன்னா மற்ற எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. மற்ற எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க பார்த்தாலே 2 மார்க் 3 மார்க் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேவா, அண்ட் தென் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்கும், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் வரும். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.